மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தம்பி கொடுங்க. சரி மல்லி, நீங்க நேரா வீட்டுக்கு வந்துருங்க, நேர்ல பேசிக்கலாம். சரிங்க அண்ணி. அங்கிருந்து வர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பத்திரமா வந்துடலாம்ல? எங்க கூட ஒரு போலீஸ் எஸ்கார்ட்டும் வராரு அண்ணி. அப்போ நான் வெண்பாக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிடுறேன், நீங்க சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க அண்ணி. எங்க மல்லி போராடி வெண்பாவை கூட்டிட்டு வந்துட்டா. தாய்னா அவதான் தாய். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது விஜய். என்ன? இல்ல, ஒவ்வொரு தடவையும் வெண்பா காணாம போனா நீ தேடுற, நான் தேடுறேன், ஏன் எல்லாருமே தேடுறோம். ஆனா கடைசியில மல்லி தானே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரா. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது விஜய். இதுல என்ன உனக்கு புரிய வேண்டியது இருக்கு? நாமெல்லாம் ஒப்புக தேடிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுறோம். ஒரு புள்ளையோட அம்மாங்கிற அடிப்படையில அவ சாப்பாடு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம ராத்திரி பகலா தேடினா, அதனால அவளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதான் காரணமா இல்ல வேற ஏதாவது ஒரு காரணமா இருக்குமான்னு எனக்கு யோசனையா இருக்கு. வேற என்ன காரணம் இருக்கும்? நீ இப்ப என்ன சொல்ல வர? நீயே யோசிச்சு பாரு. குழந்தை லோக்கல்ல காணாம போனாலும் அவ தான் காப்பாத்துறா. ஏற்காடுல குழந்தை காணாம போனாலும் அவ தான் காப்பாத்தி கூட்டிட்டு வரா. இப்போ ஆந்திரா பார்டரை தாண்டி காணாம போனாலும் அவ தான் போய் காப்பாத்திட்டு வரா. இதுல சீன் எல்லாமே அப்படியே ஒரே மாதிரி இல்ல உனக்கு? ராஜி, இப்போ உன் பிரச்சனை என்ன? நீ என்னதான் சொல்ல வர? ரொம்ப சிம்பிள் நாகு. மல்லிக்கும் அவளை கடத்துறவங்களுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீலிங் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். சி, எப்படி ராஜி உன்னால இப்படி எல்லாம் இறக்கமே இல்லாம யோசிக்க முடியுது? நீ எல்லாம் மனுஷியா? வேற எது மாதிரியும் யோசிக்க மாட்டியா? பிசாசா இருந்துதான் யோசிப்பியா? ஏய், வார்த்தைய அளந்து பேசு. நான் என்ன ஊர் உலகத்துல நடக்காததையா சொல்லிட்டு இருக்கேன்? அவ எதுக்கு அப்படி பண்ணணும்? மல்லி அப்படி பண்றதுக்கு என்ன காரணம் இருக்கு சொல்லு? யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு தடவையும் தொலைஞ்சு போய் இவ காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது இவதான் நம்ம குழந்தைக்கு சரியான தாயின்னு விஜய் நினைப்பான்ல. அதுக்கு கூட தேவைப்படலாம்ல. இந்த அல்ப விஷயத்துக்காக யாராச்சும் குழந்தை கடத்த விடுவாங்களா? என்ன யோசிக்கிற நீ? எதுடா அல்ப விஷயம்? இவ இந்த மாதிரி பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் தான் நம்ம குடும்பத்தை அப்படியே மொத்தமா ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அவங்க குடும்ப ஆளுங்களை மொத்தத்தையும் வீட்டுக்குள்ள இறக்கி வச்சிருக்க. எல்லாம் இந்த வீட்டுல காரண காரியத்தோட தான் நடக்குது. மொத்தமா உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் புடுங்கிட்டு உன்னை நடு ரோட்ல தான் விட போறாங்க பாரு. அதுல மட்டும் நீ கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் விஜய். இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் நடக்கலாம். இந்த ஒரு சமயம் தான் மல்லி தனியா போய் காப்பாத்தி கொண்டு வரா. ஏற்காட்டுல நாங்க 2 பேரும் சேர்ந்து தேடிதான் குழந்தைய கண்டுபிடிச்சோம். அதனால உன் கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. நீ அதெல்லாம் விட்டு தள்ளு. 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா தொலைச்சது என்னமோ அவதானே. ஏற்காட்டுல இருக்கும்போது கூட பாரு, நாகு கிட்ட இருந்து தானே குழந்தை காணாம போனா. ஒண்ணு குழந்தை அவகிட்ட இருந்து காணாம போகும், இல்லனா அவ சொந்தக்காரங்க கிட்ட இருந்து காணாம போகுது. அதெல்லாம் காரண காரியத்தோட தாண்டா நடக்குது. கூட்டி கழிச்சு வேணா பாரு, நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா சரியாதான் இருக்கும். ஆனா ஒன்னு சொல்றேன் ராஜி, நீ எல்லாம் மனுஷியே இல்ல. இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு உன்னை தவிர வேற யாராலையும் முடியாது. இங்க பாரு ராஜி, எனக்கு நீ சொல்றது சரியா படவே இல்ல. வெண்பா தற்செயலா தான் காணாம போயிருந்தா. அதனால நாங்க போராடி தான் அவளை மீட்டு கொண்டு வந்தோம். என்ன இந்த தடவை மல்லி காப்பாத்தி கூட்டு வரா. எனக்கு அவ மேல இருக்கிற கோவமே வேற. நான் அவளை கூட்டிட்டு போகாதன்னு சொல்றேன், அதே மீறி கூட்டிட்டு போறான். அங்க குழந்தை தொலையுது. அதனால வந்த கோவமே தவிர வேற கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொன்னதையும் மீறி அவ எதுக்காக கூட்டிட்டு போனோம்? ஏன்னா அவ அங்க இருந்து குழந்தைய கடத்த போறதுக்கு ஏற்பாடு ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காடா. அந்த ஏற்பாடு மிஸ் ஆகலாமா? அதுக்காக தான் அவ கூட்டிட்டு போறா. இதெல்லாம் பேச முடியாது, நீ விடு. நான் என் பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கேன். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத. அட நான் என்ன? இப்பதான் இவனை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு ஏன் பக்கம் கொண்டு வரேன். அதுக்குள்ள இவ குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராளே. இப்படியே போச்சுன்னா மொத்த குடும்பமும் அவ பக்கம் போயிடும். இப்ப என்ன பண்றது?
நிஷா நிஷா தான் இதுக்கு சரியான ஆளு. நிஷாவை பிடிக்கிறேன். வந்துட்டாங்க போல இருக்கு. வெண்பா 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 ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் வெண்பா, கொஞ்சம் பொறுத்துக்கமா. வெண்பா, கடவுளே, நல்லா இருந்த குடும்பம், புருஷன் பொண்டாட்டி புள்ளன்னு அந்யோன்யமா இருந்த குடும்பம் யார் கண்ணு பட்டுச்சோ 3 பேரும் ஆளுக்கு ஒரு திசையா பிரியற மாதிரி ஆயிடுச்சு. யாரு கண்ணா இருந்தாலும் இன்னியோட ஒழிஞ்சு போயிடணும். இவங்க என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் தாயே. வந்துடுறேன். வெண்பா 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 என் செல்லம், என்னை விட்டு எங்கம்மா போன? நீ இல்லாம டாடா தூங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? சாப்பிட மாட்டேன்னு தெரியாதா? ஏன் டாடா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல செல்லம். எங்கம்மா போயிட்ட நீ? டாடா செத்து பொழைச்சு வந்திருக்கேன் செல்லம். இனி எனக்கு வேலை வேண்டாம், சம்பாத்தியம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். நீ மட்டும் இருந்தா போதும். நான் உன்னை இனிமே எங்கேயுமே அனுப்ப மாட்டேன் செல்லம். யார் கையிலயும் ஒப்படைக்க மாட்டேன். உன்னை என் நெஞ்சில வச்சு நான் பாத்துப்பேன். உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. பொறுப்பு இல்லாம இருந்து நான் உன்னை தொலைச்சிட்டேன் செல்லம். இனிமே நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். உன்னை நான் அழவும் விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. விஜய் தம்பி, அழாதீங்க தம்பி. நீங்களே அழுதீங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுவோம்? அந்த கடவுளுக்கு என் குடும்பத்தை தண்டிக்கணும்னா என்ன எடுத்துக்கட்டும்? எதுக்கு என் பொண்ணை கஷ்டப்படுத்தணும்? கடவுளே, என் பொண்ணை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. அப்புறம் என்னால தாங்கிக்க முடியாது கடவுளே. தம்பி, காணாம போன பொண்ணு கிடைச்சிருக்கா. இது நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய சமயம். இந்த சமயத்துல நீங்க அழுதா எப்படி தம்பி? நீங்க முதல்ல கண்ணை தொடங்க. ஆமாண்டா, நாம ஹாப்பியா இருக்க வேண்டிய சமயம்டா இது. நம்ம பொண்ணு கிடைச்சிருக்கான்ல, எதுக்காக அழற? எல்லாரும் உள்ள வாங்க. வா வா வெண்பா. வாமா வா. அது எப்படிடி காணாம போற குழந்தை உன் கண்ணுல மட்டும் படுது? இப்படி ஒரு அதிசயத்தை உலகத்துல நான் எங்கேயுமே பார்த்ததில்ல தெரியுமா? அது எப்படி மல்லிக்கு மட்டும் நடக்குது? நீ என்ன ஜான்சி ராணியா? என் செல்லம், நல்லா இருக்கியாமா? ஆனா இந்த தடவை உன்னோட எந்த தந்திரமும் வேலைக்காகாது. விஜய் உன்னை நம்ப போறதும் கிடையாது. உன் வாழ்க்கை அப்படியே கதம் கதம் தான். மல்லி, நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? என்ன சாத்தாம் வேதம் உதுதா? எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க. நீ ஏன் மல்லி தலை குனிஞ்சு நிக்கணும்? தலை நிமிர்ந்து நில்லு. ஊரு விட்டு ஊரு போய் உன் பொண்ணை காப்பாத்திட்டு வந்திருக்க. சொன்னாலும் சொல்லலைனாலும் நீ ஜான்சி ராணி தான். வா உள்ள போலாம், வா. டாடா இருக்கண்ண? ஒண்ணுல ஒண்ணுல. செல்லம், சரி மல்லி, எல்லாரும் இங்க இருங்க. நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். வெண்பா, 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 ஐயோ என் செல்லம். வெண்பா குட்டி, எங்கடா போயிருந்த என் தங்கம்? வெண்பா மாமா, எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? வெண்பாவ ஆந்திராக்கு கடத்திட்டு போயிருக்காங்க நிஷா. ஆந்திராக்கு போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க. குழந்தைய ஆந்திரா கடத்திட்டு போயிட்டாங்களா? அவ ஆந்திராக்கு போயிட்டான்னு எப்படி தெரிஞ்சது? நம்ம வீட்லதான் ஒரு சிஐடி சகுந்தலா இருக்காளே, அவளுக்கு இந்த விஷயம்லாம் எப்படியும் தெரிஞ்சிருக்கும். அதான் ஓடி போய் கூட்டிட்டு வந்துட்டா.
ஏ ராஜி, ஒண்ணு இல்லாத விஷயத்த பெருசுப்படுத்தாத. ஆந்திரா பார்டர் தாண்டி சூலூர்பேட்டையில குழந்தை இருக்காங்கிற விஷயம் வரைக்கும் தீபிகா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலதான் மல்லி போய் கூட்டிட்டு வந்திருக்கா. சரிடா, சூளூர்பேட்டைனா அது என்ன பக்கத்து தெருவா? அது ஒரு ஊர் தானே, அங்க எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும்? ஏய் ராஜி, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? வெண்பா ஆபத்துல இருக்கா, உடனே வாங்கன்னு வெண்பாவோட வீடியோ சேனல்ல அங்க இருக்கிற நர்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதுல ஹாஸ்பிடல் நேம், போன் நம்பர் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது கிடைச்சதால என்னால அங்க போக முடிஞ்சது. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? பாத்தியா, போலீஸால கூட இத கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவ மட்டும் கரெக்டா பாக்குற மாதிரி ஒரு நர்ஸ் கமெண்ட் பண்ணிருக்கா பாத்தியா? அது நம்ம கண்ணுக்கு யாருக்குமே தெரியல. ஏன் விஜய் கண்ணுக்கு கூட தெரியல. ஆனா கரெக்டா மல்லி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. குழந்தை மேல அக்கறை இருந்து எல்லா பக்கமும் தேடுனா அது தெரியும். நீங்க தேடல, அதனால உங்களுக்கு தெரியல. மல்லி தேடினா அதனால அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் நிஷா, அப்படி காணாம போன குழந்தைய பத்தி தகவல் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? நான் என் அப்பா கிட்ட சொல்லுவேன், அப்புறம் போலீஸ் கிட்ட சொல்லுவேன். ஆனா நம்ம மல்லி மேடம் மட்டும் என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படியே கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஏன் சொல்லு? ஏன்னா அவங்க பெரிய ஜான்சி ராணி. தனியா போய் தான் அப்படி சாகசெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் அவ விஜய் தம்பிக்கு சொல்றதுக்கு கால் பண்ணதா செஞ்சா. விஜய் தம்பி எடுக்கல, அதுக்காக அவ என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சும் ஒரு தாய் கிளம்பி போகதான் செய்வா. இங்க இருக்கிற சோஃபா, மிதியடி, செருப்பு ஸ்டாண்டு எல்லாத்துக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டுட்டு உட்கார்ந்துகிட்டே இருப்பாளா? இப்படி சொந்தக்காரங்க எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சு நல்லா ஜால்ரா அடிக்க வை. யாருக்குமே உன் மேல சந்தேகம் வராது. ஏ ராஜி, நீ கொஞ்சம் நிறுத்துறியா? என் பொண்ணு மேல எனக்கு இருக்க பாசத்தை சந்தேகப்படுறியா? என் பொண்ணு மேல எனக்கு இருக்க பாசத்தை சந்தேகப்படுறவங்க யாரா இருந்தாலும் எரிஞ்சு போயிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஆ? நான் இங்க இருக்கிறது, வாழறது, உயிரோட இருக்கிறது எல்லாமே என் பொண்ணுக்காக தான். அது கடவுளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல. என் பொண்ணுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். வேற யாராலையும் அப்படி போக முடியாது. யோசிப்பாங்க, தயங்குவாங்க, எதுக்காகவாது காத்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேக்குறதும் இல்ல, யாருக்காகவும் காத்துட்டு இருக்கிறதும் இல்ல. இதுதான் மல்லி. இத புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, இல்லனா எங்கயாவது போய் செவத்துல முட்டிக்கோங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே மாமா, உங்க குடும்ப பிரச்சனையில நான் தலையிட விரும்பல. நீங்க அவளை நம்புங்க, நம்பாம கூட போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா நாங்க அவளை நம்புறதா இல்ல. எங்க பொண்ணு கூட்டிட்டு போய், அதுவும் உங்க பேச்சை மீறி கூட்டிட்டு போய் அவளை தொலைச்சிட்டு வந்தாலே, நாங்க அவளை நம்ப தயாராவே இல்ல. அதனால எங்க வெண்பாவை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஏய் நிஷா, இப்பதான் புயல் ஒஞ்ச மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. நானே நெஞ்சு வலியில உட்கார்ந்துருக்கேன். நீ ஏதோ ஒரு புது பிரச்சனையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. வெண்பா பாத்துட்டல, நீ கிளம்பி போ. என்ன மாமா அசால்ட்டா கிளம்பி போன்னு சொல்றீங்க? எங்க வீட்டு பொண்ண உங்க புது பொண்டாட்டி தொலைச்சிட்டு வந்திருக்கா. இது சாதாரண விஷயமா என்ன? அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது மாமா. நான் வெண்பாவை கூட்டிட்டு தான் இங்க இருந்து போவேன். ஏ நிஷா, என்னோட தான் இருப்பேன்னு என் பொண்ணு வெண்பா கோர்ட்ல வச்சு தெளிவா சொல்லிருக்கா. வெண்பாவுக்கு எந்த இன்கன்வீனியன்ஸும் இல்லாத வரைக்கும் அவ என் கூட இருக்கலாம்னு சொல்லி கோர்ட் சொல்லிருக்கு. அதனால வெண்பாவை நான் அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இந்த பிரச்சனை எல்லாம் கிளப்பிட்டு இருக்காத, உடனே கிளம்பி போ. இன்கன்வீனியன்ஸ் இல்லாத வரைக்கும் தானே மாமா. இப்பதான் எங்க வெண்பாவை உங்க பொண்டாட்டி தொலைச்சிட்டு வந்திருக்கா. அது இன்கன்வீனியன்ஸ் இல்லையா என்ன? ஒரு குழந்தை காணாம போறது, அப்புறம் கிடைக்கிறது, இதெல்லாம் சகஜமான விஷயம் தான். அதெல்லாம் இன்கன்வீனியன்ஸ்ங்கிற பேர்ல வராது. மாமா, நீங்க பெரிய கிரைம ஈஸியா மறைக்க பாக்குறீங்க. உங்க பொண்டாட்டி எங்க பொண்ணு ஏதோ திருவிழால தொலைக்கல, ஒரு சைல்ட் டிராபிகிங் மாஃபியா கிட்ட தொலைச்சிட்டு வந்திருக்கா. இன்னும் 4 நாள் விட்டிருந்தா அவ ஏதோ ஒரு நாட்டுல இருந்திருப்பா. அதுக்கப்புறம் எங்க பொண்ணு வெண்பாவை பாத்துருக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்க அசால்ட்டா இன்கன்வீனியன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க. ஏ நிஷா, அத நான் வெண்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? நீ தொலைப்ப, அப்புறம் கூட்டிட்டு வருவ. உனக்கு நாங்க பூரண கும்ப மரியாதை பண்ணுமா? இது எனக்கும் என் அக்காவை கல்யாணம் பண்ணவருக்குமான பேச்சு. அவங்க 2 பேருக்கும் பிறந்த பொண்ணை பத்தின பேச்சு. அந்த பொண்ணு மேல எங்களுக்கு உரிமை இருக்கு. நீ இதுக்குள்ள தலையிடாத. மல்லி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம். இது அவங்க வீட்டுக்கான உரிமை.
யாருக்கு என்ன உரிமை இருக்குங்கறத பத்தி எனக்கு தேவையில்லை. இப்ப வெண்பா என்னோட பொண்ணு. யாராவது அவளை கூட்டிட்டு போறத பத்தி பேசுனீங்க, இங்க நடக்கிறதே வேற. அவ யாரு மாமா தடுக்க? நீங்க என்ன சொல்றீங்க? நான் வெண்பாவை கூட்டிட்டு போறேன். இங்க பாரு நிஷா, நானும் மல்லி சொல்றதுதான் சொல்றேன். நாங்க பாத்துக்கிற மாதிரி யாரும் வெண்பாவெல்லாம் பாத்துக்க முடியாது. அதனால என் பொண்ண நான் யாருக்காகவும் விட முடியாது. நீ வேணும்னா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிக்க, நான் கோர்ட்ல பேசிக்கிறேன். உங்களுக்கு கோர்ட்னா ரொம்ப வசதியா போச்சுல. இந்தியால நல்லவங்களுக்கு கோர்ட் வசதியா இருக்கிறது இல்ல மாமா. இதோ புருஷ பொண்டாட்டியா இருக்கீங்களே, உங்களை மாதிரி ஏமாத்துறவங்களுக்கும் மோசடி பண்றவங்களுக்கும் தான் உதவியா இருக்கு. அதுக்கு நான் விட மாட்டேன் மாமா. கோர்ட்டுக்கு போறேன். எங்க பொண்ணை எப்படி வாங்கணுமோ அப்படி நான் வாங்கிக்கிறேன். நான் வரேன் ராஜேக்கா. கடவுளே, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் தினம் உனக்கு விளக்கேத்தாம இருந்ததில்ல. வெள்ளி செவ்வாய் ஆனா நான் கோவிலுக்கு வராம இருந்ததே இல்ல. அம்மனுக்கு என்னென்ன விரதம் எல்லாம் இருக்கோ எல்லா விரதமும் இருந்திருக்கேன். என் விரதம் எதுவும் வீண் போகல கடவுளே. என் பொண்ணை கொண்டு வந்து சேர்த்துட்ட. இதுக்கு காணிக்கையா நீ என்னையே எடுத்துக்கிட்டா கூட எனக்கு சம்மதம் தான் கடவுளே. நான் வேண்டிக்கிட்டபடி கூடிய சீக்கிரம் உன்னோட வேர்த்தி கடனை நிறைவேற்றுவேன். என்னையும் என் புருஷனையும் என் பொண்ணையும் எப்பவும் சந்தோஷமா ஒன்னா வச்சுக்கோ கடவுளே. அவளை எப்பவும் எங்க கிட்ட இருந்து பிரிக்காத. இனி ஒரு தடவை பிரிச்சா நான் தாங்க மாட்டேன் கடவுளே. மல்லி, ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க, எதுக்கு தேங்க்ஸ்? நீ குழந்தையோட வந்து நின்னப்பவே சொல்லி இருக்கணும். ஆனா அப்ப நான் இருந்த மனநிலையில என்னால சொல்ல முடியல. அதான் இப்ப சொல்றேன். என் பொண்ணு இல்லாத இந்த 4-5 நாள்ல நான் செத்து தான் பொழைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை சுத்தி என்ன நடக்குது, யார் என்ன பேசுறா, எதுவுமே என் காதுல விழல. என் பொண்ணு கிடைச்சிட்டாங்கிற அந்த ஒரு வார்த்தை என்னை நோக்கி வந்துடாதான்னு நான் எவ்வளவு ஏங்கி இருந்தேன் தெரியுமா? என் உடம்பு உயிர் எல்லாமே அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. வெண்பாவை நீ வீடியோல காட்டின பாரு, அந்த செகண்ட்ல தான் எனக்கு மறுபடியும் உயிரே வந்துச்சு. நீ எனக்கும் என் பொண்ணுக்கும் உயிர் கொடுத்திருக்க, புது வாழ்க்கை கொடுத்திருக்க. உனக்கு என்னோட தேங்க்ஸ், ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். நீங்க தேங்க்ஸ் சொல்றத நினைச்சு நான் சந்தோஷப்பட முடியாதுங்க. வெளியாளுங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க, பொண்டாட்டிக்கு யாரும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. நான் உங்க குழந்தைய காப்பாத்தல, நம்ம குழந்தைய தான் காப்பாத்தினேன். நான் யாரும் ஒருத்தருக்காக பண்ணல. வெண்பா கிடைச்சாதான் நம்ம 3 பேரும் உயிரோட இருக்க முடியும்னு பண்ணேன். தயவு செஞ்சு தேங்க்ஸ் சொல்லி என்ன அந்நியப்படுத்தாதீங்க. மலிமா, டாடா. செல்லம், கொஞ்ச நேரம் தூங்க சொன்னனே, தூங்குனியா? நான் நைட்டு தூங்கிக்கிறேன் மலிமா, ப்ளீஸ். நீ ரொம்ப டயர்டா இருக்க செல்லம். உன் முகமாவே இல்ல, அதனாலதான் சொல்றேன். மல்லிமா, இப்ப தூங்குனா நைட்டு தூக்கம் வராது. அப்புறம் எனக்கு பயமா இருக்கும் மல்லிமா. சரி, அப்படின்னா நீ தூங்க வேண்டாம். ஆனா நீ பயப்படவே வேண்டாம். உன் கூட யார் இருக்கா? டாடா இருக்காங்க.
டாடா இருக்காங்கல்ல, அதனால நீ பயப்படக்கூடாது, சரியா? ஓகே மாலிமா. சரி, டாடா கூட பேசிட்டு இரு. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ம்? சீக்கிரம் எடுத்து வைங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ம், சரி. டாடா, அப்பயே நான் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி டாடா கால் அடிபட்டுச்சு? அதை ஏன் கேக்குற? டாடா உன்னை தேடிக்கிட்டு இருந்தனா, அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் குறுக்க வந்துச்சா, நான் அப்படியே போய் அதுல மோதிக்கிட்டேன். ரொம்ப வலிச்சுதா டாடா? லைட்டா தான், ஆனா பிராக்சர் ஆயிடுச்சு. டிஃபன் ரெடி, ஆ? சாப்பிட வாங்க. டாடா, எல்லாரும் போய் சேர்ந்து சாப்பிடலாம். வெண்பா, நீ போய் முதல்ல சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். டாடா, நானே இத்தனை நாள் கழிச்சு சேர்ந்து சாப்பிட கூப்பிடுறேன், வர மாட்டேங்கிறீங்களே, என்ன டாடா? வாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.